ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி பாசிட்டிவ் போச்சு. அதே மாதிரி சென்செக்ஸும் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ் போச்சு. இப்போ மறுபடியும் இறங்கி நிஃப்டி வந்து ஒரு 49 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் ஒரு 86 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 0.86% அடிச்சிருந்தாங்க. 330 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி நம்மளோட அமெரிக்கன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டில் இட் செல்ஃப். பட் வந்து க்ளோசிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இது இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு ஆக்டிவ் மார்க்கெட் படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்குது. பட் 2 days வந்து லீவில் போயிடும். டோட்டலாட்டு 3 நாள் இருக்குது. June 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பமாட்டு இருக்குது. மேபி நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்தது தான். இப்போ இருக்கிறவங்களே திருப்பி வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேலி ஆகும். அதே மாதிரி வேறு பார்ட்டி வந்து அதாவது வேற ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போக அதிக சான்சஸ் இருக்குது. நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் ப்ரோக்கரேஜஸ்லாம் சொல்லுது மேபி அப்போசிஷனில் யாராவது ஆட்சி அமைச்சாங்கன்னா மேபி 15% to 20% வரைக்கும் மார்க்கெட், மேபி குறைஞ்சது 10% வரைக்கும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம June 4 தான் நமக்கு தெரியும் என்ன கண்டிஷன்ட்டு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இப்போதைக்கு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணலாம், வெயிட் ஃபார் June 4. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட் என்னன்னா நிறைய பேர் கேட்குறீங்க டாடா ஸ்டீலை இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல் இயர் நெட் ப்ராஃபிட் அப்படி எடுத்து பார்க்கும்போது டவுன் ஆயிருக்கு. அது இயர் ஆன் இயர் பேசிஸில் அவங்களோட ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போதும் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு டாடா ஸ்டீல் இந்த ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 166 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 175 வரைக்கும் டச் பண்ணிச்சு. ஸோ நான் வந்து 111 ரூபா தான் ஹையஸ்டாட்டு நான் வாங்கினது. அதாவது 111 ரூபா இருக்கும்போது தான் நான் கடைசியாட்டு டாடா ஸ்டீலில் பை பண்ணது. அதுக்கப்புறம் நான் வந்து பை பண்ணலை. இப்போ 175 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் மேபி 111 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து 150 ரூபா 160 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த டைமில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஆனால் இப்போ போய் டாடா ஸ்டீலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னாலும் பண்ண முடியாது இந்த ரேஞ்சில். ஸோ இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ மேபி நான் வந்து கன்சிடர் என்ன பண்ணோன்னா அது 120 அட்லீஸ்ட் ஒரு 130 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நம்ம டாடா ஸ்டீலில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு டாடா ஸ்டீலில் வாய்ப்புகள் இல்லை. டாடா ஸ்டீலில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா அவங்க 17,000 கோடி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நிதியாண்டு 25 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிவி நரேந்திரன் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு மணி கண்ட்ரோலில். ஸோ இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க டாடா ஸ்டீலில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா ஃபாரின் கம்பெனிஸ், அதாவது அவங்களோட ஃபாரின் பிளான்ஸில் தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலாந்தில் யூகேல வந்து அந்த போர்ட் ஆல்போர்ட் பிளான்ல வந்து இப்போ எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னாஸுக்கு மாறுறாங்க. பிளாஸ்ட் ஃபர்னாஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னாஸுக்கு மாறுறாங்க. நெக்ஸ்ட்டு நெதர்லாண்டு, யூரோப் பிளான்டு. ஸோ இங்கே அவங்களோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாட்டு இருக்குது டாடா ஸ்டீலில். ஸோ டாடா ஸ்டீலில் இப்போ இருக்க ப்ரைஸுக்கு யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணலாம். மேபி ஒரு 130க்கு வந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக டாடா ஸ்டீலில் எகைன் கன்சிடர் பண்ணலாம். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். 17,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் வந்து அப்டேட். மேக்யூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு லீடிங் ப்ரோக்கரேஜ் HDFC பேங்க்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ், அதாவது இப்போ MSCI அந்த இந்தியன் இண்டெக்ஸில் MSCI இந்தியன் இண்டெக்ஸில் இவங்க வந்து நியர்லி 3.89% அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. 3.89% இருக்குது இவங்களோட வெயிட்டிங். ஸோ இப்போ வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்கரேஜ் வந்து மேக்யூரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட்டில் வந்து MSCI வந்து இந்தியன் இண்டெக்ஸ் வந்து அதை ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மேலே ரீபேலன்ஸ் நடந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து இவங்க வெயிட்டேஜ் மிஸ் பண்ணாங்க. ரீசன் பார்க்கும்போது FIS வந்து செல்லிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க லாஸ்ட் 2 monthsல. ஸோ அதனால வந்து இதை மிஸ் பண்ணாங்க HDFC பேங்க். ஸோ இந்த டைமில் இப்போ இவங்க மேக்யூரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, டபுள் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதனால $5.2 பில்லியன் வேல்யூக்கு வந்து பையிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 281 மில்லியன் ஷேர் வந்து இந்த ஸ்டாக்ல பையிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $5.2 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது இந்த HDFC பேங்க்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டில் தான் இந்த ரீபேலன்சிங் நடக்கும். ஸோ டபுள் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க HDFC பேங்க். MSCI இண்டெக்ஸில் இந்தியன் இண்டெக்ஸில் 3.89% இருக்குது அவங்களோட வெயிட்டிங். அது மட்டும் இல்லாமல் HDFC பேங்க் வந்து நம்பர் 4 அந்த ரேங்கில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ டபுள் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டபுள் வெயிட்டேஜ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3.82%லேருந்து 7.64% வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது MSCI இந்தியா இண்டெக்ஸில் HDFC பேங்குக்கு வந்து வெயிட்டேஜை டபுள் பண்ணியிருக்காங்க இந்த மேக்யூரி ப்ரோக்கரேஜ். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது நடக்க பாசிபிளாக எப்படின்ட்டு. HDFC பேங்க் இன்னைக்கு 1500 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. HDFC பேங்கும் இதே மாதிரி தான் மார்க்கெட் கீழே விழ நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன் HDFC பேங்க். இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லாம் வந்து அப்டேட்டு. இந்த சின் ஹான் பேங்க் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லால 11% ஸ்டேக் அக்யூர் பண்ணுறதுக்கு இந்த சின் ஹான் பேங்க்குக்கு வந்து காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லால ஸ்டேக் அக்யூர் பண்ணுறதுக்கு. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி, அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரி தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லா ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லால வந்து அப்டேட்டு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லால சின் ஹான் பேங்க் வந்து ஸ்டேக் ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நியர்லி 11% வந்து அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட். நிறைய பேர் கமெண்ட்டில் டவுட்டும் கேட்டிருந்தீங்க. டாடா மோட்டார்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம். 2018 to 2022 அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சர் பண்ண லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், ஸ்பாட் இந்த காலை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. அந்த கார்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரோவர், ஜாக்வார் நார்த் அமெரிக்காவில் தான் ரீகால் பண்ணியிருக்காங்க. நியர்லி 22,268 யூனிட்ஸை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. 2018 to 2022 அந்த காலகட்டத்தில் உள்ள கார்ஸு. ஸோ ரீசன் பார்க்கும்போது இவங்க வந்து யூகேல தான் அதிக அளவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரீசெண்டாட்டி நம்ம பார்த்துருந்தோம் ஜேலாரோட காரை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரியர் வியூ கேமரா இமேஜில் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அப்டேட் கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இன்க்ரஸ், அந்த கேமராவில் வாட்டர் இன்க்ரஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க ரீசனாட்டு சொல்கிறாங்க. ஸோ நியர்லி 22,268 கார்ஸை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. அந்த கார்ஸ் எல்லாமே யூகேல இருக்கிற சோலிஹுல் பிளான்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணது. May 26, 2017 to April 28, 2022 அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் தான் இந்த ரீகால் பண்ணுறாங்க. ஸோ ஜாக்வார், லேண்ட் ரோவர் நார்த் அமெரிக்கா அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 95 ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி யூஎஸில் அந்த டைமில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி January 30, 2018 to May 16, 2024 அந்த காலகட்டத்து வரைக்கும் இவங்களுக்கு இந்த கார் சம்மந்தமாக புகார் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 22,268 காரை வந்து ரீகால் பண்ணுறாங்க. இது லேண்ட் ரோவர், ஜாக்வாரில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. பட் இது இந்தியாவிலேருந்து வந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் இது வந்து நார்த் அமெரிக்காவிலேருந்து அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் கிடச்சதுனால இப்போ ரீகால் பண்ணுறாங்க. 2018 to 2022 அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சர் பண்ண லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், ஸ்பாட் அந்த காரை வந்து அந்த ரியர் வியூ கேமராவில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 926 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 924 வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல இப்போ விற்கலாமா, ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. மை ஒப்பீனியன் 920 ரூபா, அதாவது ஒரு 900 கிராக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பை பண்ணலாம் டாடா மோட்டார்ஸில். இப்போதைக்கு டாடா மோட்டார் டிவிஆர் வாங்குறதும் ரெண்டுமே ஒன்று தான். அந்த அவங்க வந்து மெர்ஜர் பண்ணாலுமே பெரிய அளவுலலாம் டிஃபரன்ஸ் இல்லை இப்போ இருக்கிற ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ டேரெக்டாக டாடா மோட்டார்ஸே நம்ம வாங்கிடலாம். இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்தே 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டார்ஸ். லாங் டேர்முக்கு நல்ல வேல்யூல ஸ்டாக் தான். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு 900 கிராக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ப்ராஃபிட் இப்போதைக்கு புக் பண்ண வேண்டாம் டாடா மோட்டார்ஸில். மேபி இன்னும் கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம். ஷேர் ப்ரைஸ் டெஃபினட்டாக நல்லா ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் டாடா மோட்டார்ஸில். ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம். மேபி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இறங்கவும் வாய்ப்பு இருக்குது, மேலே ரேலியாகவும் வாய்ப்பு இருக்குது. அது எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் கீழே இறங்க 1-2 கன்சிடர் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜியில் வந்து அப்டேட். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசெண்ட் பார்க்கும்போது அவங்க ஒரு நியூ ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 46.20 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 1% ஷேர் ப்ரைஸ் ஏற்றி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சுஸ்லான் ஷேர் வந்து 40 ரூபாய்க்கு விற்று ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டேன். ஒரு 3 மாதம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே விற்றுட்டேன். ஸோ நான் வந்து இப்போ சுஸ்லான் எனர்ஜியில் ஷேரிங் ஹோல்டிங் எனக்கு கிடையாது. ஸோ இவங்க ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷில். ஸோ ஒய்ஸ்டர் கிரீன் ஹைப்ரிட் 1 அப்படிங்கிற கம்பெனிட்டு வந்து ஒரு எனர்ஜி ப்ராஜெக்ட் நியர்லி நியூ ஆர்டர். அதோட வேல்யூ 81.9 மெகாவாட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு 26 விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து இவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஹைப்ரிட் லேட்டிஸ் டியூப்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேட்டட் கெப்பாசிட்டி 3.15 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அகர் அப்படிங்கிற மத்திய பிரதேஷில் இருக்க இடத்துல தான் அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஆர்டர் ஒய்ஸ்டர் கிரீன் எனர்ஜி ஹைப்ரிட் 1 அப்படிங்க அவங்கள்ட்ட தான் அந்த கம்பெனிட்ட தான் வின் பண்ணியிருக்காங்க நியூ ஆர்டர். ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து தான் நெக்ஸ்ட் சுஸ்லான் எனர்ஜி ஷேர் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பிளான்ஸ் பில்ட் பண்ண போகிறாங்க. எதை பேஸ் பண்ணி தான் லிக்யூட்ஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி பிளான்ட் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்குன்னா இவங்க அதானி டோட்டல் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்போட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர். ப்ளஸ் வந்து இவங்களோட ஃப்ரான்ஸ் வந்து டோட்டல் எனர்ஜி அதை ரன் பண்ணுறாங்க. டோட்டல் எனர்ஜிஸ் வந்து ஃப்ரான்ஸில் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் நடக்கிற டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காண்டியும் குரோத்தை பேஸ் பண்ணி லிக்விட்ஃபைட் நேச்சுரல் கேஸ் பிளான்ட்டை வந்து அதிக அளவில் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளீனர் ஃபியூல் வந்து அதிக அளவில் தேவை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி வந்து டபுள் பண்ண போகிறாங்க.
5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அதை பெர் இயர் வந்து வச்சு அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தாம்ரா எல்என்ஜி டெர்மினல் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிறத அங்கே தான் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் அது உங்களோட கெப்பாசிட்டியை 52% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்ரா எல்என்ஜி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுறது 2026-2027 அந்த காலகட்டத்தில் அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சத்தீந்தர் பால் சிங் அந்த கம்பெனியோட CEO அவர் தான் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது அதானி டோட்டல் கேஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ மாடலில். ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் எஸ்டெக் 2.0 அந்த இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் 82,911 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்டு, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலு, நெக்ஸ்ட்டு நியூ டுவல் டோன் பெயிண்ட் ஸ்கீமு, ப்ளஸ் வந்து 100cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு நிறைய பேஸ் பண்ணி இறக்கியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் 2.0 இந்தியா அந்த பேஸில். ஸோ ப்ரைஸ் வந்து 82,911 அந்த ரேஞ்சில் இறக்கியிருக்காங்க ப்ரைஸ் வச்சு. இது ஹீரோ மோட்டார் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மேபி அவங்க அந்த கலர் வந்து என்ன எடிஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மேட்டி கிரே, கிளாஸ் பிளாக்கு, கிளாஸ் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிவிஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. என்ன தான் அவங்க மாடல் பைக் இறக்குனாலும் ஸோ இந்த தேவை வந்து மக்களுக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த பைக் தான் ரொம்பவே நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா இது ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாலே 3 நாளுக்கு போதும் அந்த பைக்கு. ஸோ இது ஹீரோ மோட்டார் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனில் வராங்க. எவர் என்விரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேஷனில் வராங்க. மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 10 காம்ப்ரஸ் பயோகேஸ் பிளான்ட் வந்து இந்தியாவில் அக்ராஸ் இந்தியா அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு. ஸோ இதுவும் மூலமாட்டு இந்த இம்போர்ட்டட் கேஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டியும் நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக்கில் ரினோபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓஎன்ஜிசி கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்சம் கார்பரேஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 8% மேலே அடிச்சிருக்காங்க வெல்சம் கார்பரேஷனை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருந்து 287 கோடி பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 240 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்ட்டரில் அவங்க 290 கோடிக்கு மேலே பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஒரு ஸ்மால் ஃபால் நடந்திருக்கு. டோட்டல் இன்கம் 4,543 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 4,132 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்கமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 4,292 கோடி பேருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3,835 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் காட்டிலும் எக்ஸ்பென்சஸ் அதிக அளவில் பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிவிடன் பார்த்தீங்கன்னா 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போர்டு வந்து டிவிடன் வந்து 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 500 கோடி ஃபண்ட் ரைஸும் பண்ண போகிறாங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ஒரு அப்ரூவலும் கொடுத்துருந்தாங்க. நியர்லி 90% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வெல்சம் குளோபல் சர்வீஸ் லிமிடெட், வெல்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீஸ் லிமிடெட் இதில் வந்து சேல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போர்டு அப்ரூவலும் கொடுத்துருந்தாங்க. 90% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் யாருக்கிட்ட விற்கிறாங்கன்னா ஆரியபட் பயோபார் பிரைவேட் லிமிடெட் அவங்கள்ட்ட தான் விற்கிறாங்க. ஸோ இவங்களும் கம்பெனியோட ஒரு ப்ரொமோட்டர் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது 8% கிட்ட அடிச்சிருந்தாங்க. 8% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு வெல்சம் கார்பரேஷன். 8% பார்க்கும்போது 550 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 8.49% அடிச்சிருந்தாங்க. இது வெல்சம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். 5 ரூபா டிவிடனும் கிடைக்குது. வெல்சம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.